பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாத காலமாய் தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருந்து உங்களை அருமையாய் நடத்தி வந்திருப்பார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. நாளுடைய ஆராதனை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நடத்தும்படியாக நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, இந்த நாளுடைய செய்தியை தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 4 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தினீங்க, அதற்காக நன்றி. இந்த 5வது மாதத்தினுடைய முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களை நடத்தி வந்த வழிகளையும் ஆண்டவரே நடத்தி வந்த காரியங்களை யோசித்து பார்க்கும்போது நீர் ஆச்சரியமாய் எங்களை இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர், இந்த மாதத்தில் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்துக்கான ஆத்தும ஆகாரத்தை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இதை இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரி பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா விதமான கவலைகள் ஆண்டவரே, கசப்புகள் ஆண்டவரே, எல்லா விதமான மாறாவின் சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு கடந்து போவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். Hallelujah, பாடி பாடி அலைகளை
காத்திடுவீர் சாமி. ஆண்டவரே கிருபையால என்னை காத்திடுவீர் சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையில இதுவரை ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்தின தேவன் உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. உண்மையை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி ஆண்டவரே கண்மலை நோக்கி நாங்க ஆண்டவரே உங்களை தேடுறோம் சாமி. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே கஷ்டங்கள் பிரச்சனைகளோடு ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் சாமி. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இறங்குங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே நீங்க எங்களோட பேசுங்க சாமி. இந்த மாதத்தின் வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை போஷிங்க சாமி. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே சாமி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவுங்க சாமி. ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே சாமி அநேக எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே இந்த மாதம் தொடங்கி இருக்கலாம் சாமி. ஆண்டவரே சாமி அவங்களோட எதிர்பார்ப்புகள் ஒன்னொன்னையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சாமி. அவங்க எதிர்பார்க்கறது ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே ஆண்டவரே இதை நீங்க செய்யுங்க சாமி. ஆண்டவரே உம்மிடத்தில் காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே என்னைக்குமே ஆண்டவரே வெக்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் சாமி. ஆண்டவரே சாமி உம்முடைய ஜனம் ஆண்டவரே யாரும் ஆண்டவரே சாமி வெக்கப்பட்டு போகாதபடி சாமி ஆண்டவரே அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே சாமி நீங்க நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே எங்களோட இந்த வேலையில பேசுங்கப்பா. எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு அமைத்து கொடுத்ததுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக ஒரு விசியாய் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய செய்தி கடந்து போக போறோம். உங்களுடைய வேதாகமத்தை ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Isaiah chapter 2 verse 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். Hallelujah. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்துக்கு கீழாக இந்த மாதம் முழுவதுமாக நாம் தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். இந்த நாளிலே இந்த பகுதியிலே ஏசாயாவின் தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை, தேவன் சொன்ன விரும்பின காரியம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். கடந்த 4 மாத காலமாய் நம்மை அருமையாய் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிக்கையும் அதே நேரத்தில் ஒரு ஆலோசனையையும் அதே நேரத்தில் உங்களையும் என்னையும் அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவனை நம்புவதற்கு நீங்கள் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம், இஸ் குட் ஃபார் நத்திங், அவனை நீங்க ஏன் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த அதிகாரம் முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனை விட்டு தூரமாய் போன ஜனங்களுடைய பரிதாபங்களை குறித்து அந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் படித்து பார்க்கும்போது தெரியும். அதுல விசேஷமாய் அந்த அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் இப்படியாக போட்டிருக்கு. வாசிங்க அந்த 2ஆம் வசனத்துல. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடைசி நாட்களிலே சபைக்கு நேராக ஓடி வருவார்கள். சபை உயர்த்தப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துல அநேக காரியங்களை நீங்களும் நானும் யோசித்துக் கொண்டிருப்போம். ஒருவேளை பிள்ளைகளுடைய எக்ஸாம்ஸ் முடித்து ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நியூ அட்மிஷனுக்காக ஸ்கூலோ இல்லை காலேஜோ இல்லை மெடிக்கல் சீட்டோ இல்லை இன்ஜினியர் சீட்டுக்காக அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அநேகரை நம்பிக்கொண்டிருப்பார்கள், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இவர்களை நான் கான்டாக்ட் பண்ணினால் அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு சீட் கிடைக்கும் என்று சொல்லி மனுஷனை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற எச்சரிக்கை, மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். அது மாத்திரமல்ல, இங்க போடப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்கள் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படும் போது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபை உயர்த்தப்படும் போது, அது உயர்ந்த இடத்துல இருக்கும்போது எல்லா ஜாதிகளும், எந்த விதமான வித்தியாசங்கள் கிடையாது, எந்த விதமான நிறங்கள் கிடையாது, நிறங்கள் வித்தியாசம் இல்லாதபடி ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க எங்க பார்த்தாலும் போர் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்கு பார்த்தாலும் அழிவின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மனுஷர்கள் மாறுவதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், கடைசி நாட்களில் அன்பு தளர்ந்து போய் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம், அவர் உயர்த்தப்பட வேண்டும், சபை உயர்த்தப்பட வேண்டும், மனுஷனை நம்புவதை விட்டுவிடும். அதே அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் இப்படியாக போட்டிருக்கு, வாசிக்கலாம். 5ஆம் வசனம், யாக்கோபின் வம்சத்தாரே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இது ஒரு ஓப்பன் வெல்கம் கொடுக்கப்படுது, ஒரு ஓப்பன் காலிங் கொடுக்கப்படுது. யாருக்காக? யாக்கோபின் வம்சத்தாரே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த 4 மாத காலமாய் நாம் நடந்து வந்த பாதைகள், ஒருவேளை அநேகரை நாம் நம்பி ஓடி ஏமாந்து சோர்ந்து போய் இந்த இடத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம், ஆவியானவர் இந்த காலவெளியில உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காரியம், சபையை உயர்த்தப்பட வேண்டும். கடைசி நாட்களில் அவர் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கிறார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும். அவர் உயர்த்தப்படும் போது அவருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த நிமிஷம் வரை நீங்கள் மனுஷரை நம்பி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு கர்த்தரை நம்பி ஓட பிரயாசப்படுங்க. இந்த மாதத்துல இந்த வசனத்துக்கு கீழாக நாம் அநேக செய்திகளை கேட்க போறோம். சங்கீதக்காரன் எப்படியாக சொல்கிறார்? 146ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷரையும் நீங்க நம்பாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் மேல் உங்க நம்பிக்கையை வைங்க, இயேசுவை உயர்த்துங்க, சபையை உயர்த்துங்க, அவருடைய வழியில நடவுங்கள், வெளிச்சத்துல நடவுங்கள், அவரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாய் உங்களை அருமையாய் நடத்துவதை பார்க்க முடியும். கர்த்தர் சித்தமானால் இந்த வசனத்துக்கு கீழாக நாம் செய்திகளை கேட்போம். இந்த காலவெளியில உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிற ஒரு காரியம், கிறிஸ்துவை உயர்த்தினவளாக, சபையை உயர்த்தினவளாக, அவருடைய வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவளாக, அவரையே நம்பி வாழக்கூடியவளாக இருப்போம். ரட்சிக்க கூட முடியாதபடி திராணி இல்லாத பிரபுக்களை நம்பி ஓடின காலங்கள் போதும். கிறிஸ்துவை நம்புவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படி இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய சொந்த பலத்தில் ஓட முடியாது, ஆனால் கிறிஸ்துவினுடைய உதவியோடு நம்ம ஓடுவதற்கான பலத்தை தேவன் கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய 1ஆம் தேதி உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனுஷனை நம்பி ஓடின காலங்கள் போதும். ஆண்டவரே, உம்மை நம்பி, உம்முடைய சபையை நம்பி, ஆண்டவரே, உம்மை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாய், ஆண்டவரே, வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த காலவெளியில் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஏமாற்றங்களுக்கு, அவருடைய அவமானங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். மனுஷனை நம்பி ஓடின காலங்கள் போதும் ஆண்டவரே, இனி உம்மை நம்பி ஓடுவதற்கு வேண்டிய பலத்தையும் டைரக்ஷன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.